மயிலாடுதுறையில் நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு உரிய ஊதியம் வழங்கவில்லை என்றும் மாதந்தோறும் தாமதமாக ஊதியம் வழங்குவதாகவும் குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்கிட கேட்கலாம். செல்லப்பா வணக்கம், என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டுகளிலும் 180க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் இவர்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் முறையாக வழங்கப்படாதது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாட்களாக தங்களது பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. 3வது நாளாக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே செல்லாதவாறு முகப்பு கேட்டு முன்பு பேரிகார்டுகளை வைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில போராட்டக்காரர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பேரிகார்டுகளை தகர்த்து உள்ளே செல்ல முயற்சித்தனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுடைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கேட்டின் முன்பு அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுல சம்பளம் ரூபாய் 638 வழங்காமல் ரூபாய் 390 ஒரு நாட்களுக்கு மட்டும் வழங்குவதை கண்டித்தும் அரசாணை எண் 67(2) படி நாளொன்றுக்கு 628 ரூபாய் சம்பளம் வழங்க கோரியும் தங்களது ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட PF மற்றும் ESI தொகையை வழங்க வலியுறுத்தியும் பணியின் போது பயன்படுத்தக்கூடிய கையுறை, காலுறை, முகக்கவசம் மற்றும் தரமான வாகனங்கள் வழங்க கோரியும் இந்த கண்டன கோஷங்களையும் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மேலும் அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்து தனியார் திருமணமண்டலத்தில் அடைத்து வைத்துள்ளனர். மேலும் மயிலாடுதுறை நகராட்சி முழுவதும் குப்பைகளை சேகரிக்க முடியாமல் 3 நாட்களாக பணியை புறக்கணித்துள்ளது வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.